என்னடா ஆளு தம்பி நீ லோக்கலியா மேட் இன் சைனா நொறுக்கி புரு நொறுக்கி பாத்துக்க சைனா ஆமா என்னையா அந்த அம்மாட்ட ஓட்டாத ஜெயந்தி நீ ரொம்ப ஓட்ட டவுசர் போட்டு வந்து ஓட்டாதயா வந்தாங்களே ஓட்ட 1000 கழிச்சு விட்டாடா ஆமா தம்பி அப்புறம் நீ அந்த புள்ள பாவடை கட்டி நான் பாடிக்கிட்டு இருக்கேன் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி வந்து மரியாதையா பேசுமா இப்பவே தெரிஞ்சிருச்சா நான் கிழிச்சிருவேனே நீ பெரிய கிளியல் எனக்கு தெரியும் ஆம்பளை முதல்ல மைக்க கத்துக்க என்ன பண்ணிருவ நீ என்ன பெரிய ஆளா நீ பெரிய ஆளா நாங்க பாத்துறோமா பேசுவோம் பாத்துறோமா பாப்போம் ஒண்ணு நீனா இல்ல நானான்னு பாப்போம் பாப்பா என்னத்த செய்வ நீ என்ன செய்வ போடுற பொட்டு கலண்டு போவோம் நான் போட்டேன்னு வச்சுக்க உனக்கு எல்லாமே கலண்டுரும் நாலு பக்கம் நரம்பு நடு நரம்பு சொறி புரிஞ்சொரு என்ன 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 மிரட்டுற பொம்பளைனா உனக்கு ரொம்ப இதா அம்மா என்னை மிஞ்சிரியா நீ என்னை மிஞ்சிரியாடா நீ மிஞ்சத்தான வந்திருக்கேன் பாம்பல நாங்க எதை செஞ்சா செய்வியா கார்த்திக் ராஜா ஜெயந்தி என் ஊரை தாண்டி தான் நீ போகணும் நீ ஊரை தாண்டி வேலை தாண்டி காலர்களை தாண்டி தான் நீ போகணும் பாப்பா என்ன நீ என்ன பெரிய ஆளு நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆள் தான் எங்க பெரிய ஆளு நீ என்னத்த செஞ்சு விடுவ நீ என்ன செஞ்சிருவ நான் எல்லாமே செய்வேன் உன்னால அப்ப நான் என்ன செஞ்சாலும் செய்வியா நான் செய்வேன் நான் கார் ஓட்டுவேன் நானும் ஓட்டுவேன் நான் வேன் ஓட்டுவேன் நானும் லேன் ஓட்டுவேன் நான் லாரி ஓட்டுவேன் நானும் லாரி ஓட்டுவேன் நான் பைக் ஓட்டுவேன் நானும் பைக் ஓட்டுவேன் நான் சைக்கிள் ஓட்டுவேன் நானும் சைக்கிள் ஓட்டுவேன் நான் மாட்டு வண்டி ஓட்டுவேன் நானும் ஓட்டுவையா நான் ஏரோப்ளேன் ஓட்டுவேன் யோ என்னால முடியும்யா 4 பொம்பளை நான் ஓட்டுவேன் எல்லாம் ஓட்டுறா நானும் ஓட்டுவேன் பாத்தியா நான் ஓட்டுனே எங்க அப்பா என்ன சொல்லுவாரு என் மையன் சிங்கம்டா எல்லாம் செய்வான்டா 4 பொம்பளை கெடுப்பான்டா அப்படின்னு எங்க அப்பா பிரான்ஸ் கல்ல பேசுவாரு பெட்டுக்கல்ல பேசுவாரு நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்ட்ல பேசுவாரு உங்க அப்பா என்ன சொல்லுவாரு என் மகன் பெரிய சிங்கம் நான் உங்க அப்பாவே பார்த்தாலே நீ எங்க அப்பா பாக்குற ஆனா என்னைய பார்க்க முடியாது என்ன ஓட்ட முடியாது நான் உங்க அப்பாவே பார்த்துட்டு வந்தாலே எங்க என்ன கிட்ட பேசுற சரி நீ என்ன பார்க்கலாம் நீ கார்த்திக் ராஜா சரி ஜெயந்தி ஆனா உன்னை நீ என்ன வேணா பார்க்கலாம் என்ன பார்க்கலாம் எங்க அப்பா பார்க்கலாம் ஆனா எங்க அண்ணனை நீ பார்க்க முடியாது உங்க அண்ணனே பார்த்துட்டேன் எங்க அண்ணனுக்கு வந்து உன் குடும்பத்தை நான் பார்த்துட்டேன் நீ என்ன பேசுற நீ உன்னைய நாங்க பார்க்கத்தானே நாங்க வந்திருக்கோம் நான் என்னைய பார்க்கல தான் அப்படி தெரிவேன் ஆனா என்னைய பத்தி உனக்கு தெரியாது என்னைய பத்தி உலகமே தெரிஞ்சு வந்தவ நான்லாம் உன்னைய காட்டுல எனக்கு ஊரே தெரியும் ஆமா தெரியும் என்ன மிரட்டுற வேற என்ன ஏண்டா டேய் பொம்பளைட்ட அடி வாங்குறீரா பொட்ட வரைக்கும் பழைய என்னடா தாந்த கூட ரெவுடி திரிக்க குட்டே ஆம்பளை கை வைக்காத ஆம்பளை கை வைக்க ஆம்பளை பொம்பளைக்கு பொம்பளை என்னடா நான் நினைச்சேன் என்னவோ ஏதன்னு நீ ஏறி அடிக்கிற இன்னைக்கு நீ மோதி பாற என் சிங்கத்திட்ட என்னடா உனக்கு இங்க சிங்கம் நீங்க கால யார் நீங்க காளையார்கள் காளை ஆமா இந்த எத்தனை காலம் இருந்தாலும் நாங்க மாதிரி காலை வந்தா தான் காளைக்கு போட முடியும் இப்ப அதுக்கு தான் வந்துருச்சா ஊசி என்னது அதுக்கு தான் வந்துருச்சா ஊசி அது இந்த என்னதான் எதிர்பார்க்கணும் அவசியம் இல்லையே நீ ஊசி போட்டு பிள்ளை வத்திட்டாலும் வச்சுக்க ஆமா நம்ம ஊர் கோயிலுக்கு போற சரி கோயில் பூஜாரி கேக்குறாரு சரி உன் பேர் என்ன என் பேரு உன் பேரை சொல்லுவேன் ஜெயந்தி அப்படின்னு ஜெயந்தின்னு சொல்லுவேன் உன் மகன் பேர் என்ன சொல்லுவேன் ஏதோ கணேசன் சொல்லுவேன் உங்க அப்ப அந்த பயலோட அப்பா பேர் என்ன ஊசி நான் சொல்லுவேன் அவரே ஓதுனாரு ஓம் சுக்ராம் சிசுவானம் சுவாஹா ஜெயந்தி சோமே கணேஷ் அப்பாசியா ஊசி அதுக்குதான் விரும்மாட்டின்னு ஒரு ஆளை வச்சிருக்கேன்ல பரண்ணையா என்னதான் இருந்தாலும் இங்க ஓட்ட முடியாமா ஆம்பளை விலாசம் இருந்தா உங்களுக்கு ஒரு ஆளை பின்னாடியே கூட்டிட்டு வர அம்மா நீ பேருக்கு பின்னாடி கூட்டிட்டு வா நீ தேருக்கு வேணா கூட்டிட்டு வா சரி ஓ வேலை நீ பாரு ஆமா உங்களேட்டி எந்த வேலையை நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் உங்களேட்டி எந்த ஆம்பளையா நிம்மதியா இருக்கானா என்ன நீங்க நாங்க என்ன பண்ணோம் உங்களேட்டி இப்ப நான் பாடிக்கிட்டு தானே இருந்தேன் இப்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணது யார் நீ தானே பண்ண நீ ஆடுற புள்ள ஓரம் ஆடுனாயினா நான் உன்னை இடிப்பனா ஆடுறது எப்பல ஓரம் ஆட முடியும் நீ ஓரம் அங்க போய் நில்லு எங்க உள்ளயா அங்க நின்று இருந்தாயினா இருமா அங்க போத அம்புட்டு வெறியில இருக்காங்க எப்ப எனக்கு கிடைச்சா அம்புட்டு காலைக்கு போட ரெடியா இருக்காங்க அப்படியா ஐயா அப்படியே சொல்லாத பக்கத்துல போனா சுரண்டிடுவாங்க கலந்து பேசுறேன் நீ முதல்ல வரியா பாப்பமா வரவா உங்கள யார் தெரியுமா யாரு உங்கள கைமுட்டி மெம்பர்கள் சி ஏய் அது அவன் செய்யற வேலையை சொல்றேன் பாத்தியாமா கைமுட்டி மெம்பர் இந்த இருக்க மாதிரி தம்பி யார் தெரியுமா நீ பண்றதெல்லாம் பிள்ளைகளை சொல்லிட்டு இருக்காத ஆளு கிடைக்கலன்னா அதுதான் பண்ண முடியும் யார் தெரியுமா யாரு வந்தா சச்சின் டெண்டுல்கர் எப்படி சொல்ற பேட்டு தண்டு எச்சி ஊருதா டேய் அங்க பாரு அந்த பின்னால உட்கார்ந்து பாருங்க நாம கேப்ல ஒரு பல்லு ஓட்ட ஆமா அவ யார் தெரியுமா அவன் ஜடேஜா எப்பறா ஜடேஜா அடிச்சா பாரு ஜடேஜான்னு ஐயோ என்னடி கேளுமா என்னடியா மூத்தறங்க வேற என்ன என்னடியா அடியா எல்லாத்துக்கும் வருதுங்களே
அவர் பக்கத்துல பாருங்க பாருங்க சிம்முண்டு டேய் என்னடா காலுகையெல்லாம் சிம்முண்டு மாதிரியா போய் அரிக்கும்டா அவன் பேர் தெரியுமா நீ இந்த முகத்துல பூசிட்டு அவன் வந்திருக்கீல பேர் தெரியுமா என்ன பேரு அவன் தான் நோனி டேய் தோனிடா ஏய் பொம்பளை எல்லாம் உட்கார்ந்திருக்காங்க என் மகள்ல ரொம்ப வெறியா இருக்காங்க அசிங்கமா பேசாத நானே பேச கூடாதுன்னு அமைதியா இருக்கேன் பேச்சப்படா நான் அமைதியா இருக்கேன் ஏய் பொம்பளை எல்லாம் இருக்காங்கல்ல பேச்சு பேசவா பேச்சத்தான இருக்க சும்மாவா வேண்டாம். காச்சு ஊர் காச்சு சும்மா இருக்கு என்னடா பூ? என்ன என்னடா பூடுங்கறாடா ஆமா நீ பேசுமா கூசாம என்ன இன்னும் ரொம்ப ஓவர் பேசுற ஓவர் மயிரா பேசுறியா ஓவரா பேசுற அடக்கமான புள்ளையா இருக்கும் பாத்தே நீ பேசவே வேணாம் ஏய் அடக்கம்லாம் சுடுகாட்ல போய் பாரு ஏய் இங்க வா என்னைட்ட பார்க்காத இங்க ஓ வேலைய நீ பாரு சரி ஏன் வேலைய நான் பாக்குறேன் என் வேலையை தான் நான் பாத்துக்கிட்டு நான் இருக்கேன் யார்ட்டையும் பிரச்சனைக்கு போக மாட்டேன் என் வேலையை தான் நான் பாக்குறேன் இருந்தாலும் அந்த ஊர்ல நான் இருக்க மாட்டேன் சரி அடி சிவி சிற்கரத்து அடிச்சி வீச்சினு கெடுத்து சிங்காரி பொட்டு வைத்து சிங்காரி பொட்டு வச்சு அம்மா மாமா அம்மா வாமா ஜெயந்தினி ஒரு தடவை வாமா ஜெயந்தி ஒரு தடவை வாமா நீ ஓயா வாமா நீ ஓயா அம்மா நெடும் தூரம் போட 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 இத்தே போட அப்படியே ஏய் யார் அது சார் வணக்கம் சார் ஹலோ வந்துட்டேன் சார் வணக்கம் எந்த வீட்டுல போட்டாடு உங்களுக்கு தான் போட்டோ எடுக்கணுமா வாங்க சார் வணக்கம் சார் வாங்க சார் நீங்க தான் கேரளாவுல இருந்து குமார் கேமராமேன் கேமராமேன் ஓ ஓ குமார் கேமராமேன் ஓ குமார் இல்ல குமார் தான் குமார் சார் யாருக்கு சார் வணக்கம் 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 வாங்க நான் இளைய பிள்ளை தான் சார் போட்டா கழுவுன போட்டா கழுவ நான் வரல நீ போட நான் கழுவவா என்ன சார் வந்தவளா வில்லங்கமா பேசுறீங்க போட்டோ எடுக்கணும் ஓ போட்டா எடுக்கணும் போட்டோ எடுத்தே அவன் அப்புறம் போட்டோ எடுக்கதே அப்படியே சார் நம்மட அம்பா பேசி விட கூடாது எடுங்க சார் நீங்க தேவைன்னா எடுங்க பிரச்சனை ஒண்ணாதீங்க அவங்கள தூக்க சொல்லுங்க ஏய் இல்ல, சரி. எதையா சொல்லியா நீ பாட்டுல தூக்கு சொன்னா திடீர்னு போட்டோ எடுக்கணுமா எடுங்க திறக்கவா கேமராமேன் வந்திருக்காரு சரிங்க சார் போட்டோ எடுக்கணுமா ஆ. சரி எப்படி எப்படி வேணாலும் எடுங்க சார் ஐயோ இன்னைக்கு தாண்டா கட்ட நல்ல கட்ட நாட்டு கட்ட சார் மோரே முதல்ல சார் ஐயோ உங்க மோரே ஒழுங்கா பாருங்க இப்படி நீங்க முகத்தை பார்த்து பேச மாட்டேங்கிறீங்க இத்தனால கூட அத்துமில்லாம பொத்துமில்லாம என்ன சார் பொம்பளை சூப்பர் பொம்பளைடா வாணி ஓடுது ஐயா போட்டோ எடுக்கவா போட்டோ எடுக்கதான் வந்திருக்கீங்க காமிக்க சொல்லுங்க சார் எனக்கு எவன எடுக்கணும்னு இடத்த காமிக்க சொல்லுங்க ஏமா எடுத்து ஏன் சார் எனக்கெல்லாம் போட்டோ இருப்பீங்களா உங்களுக்கெல்லாம் எடுக்க முடியாது ஏன் சார் எப்படி நிக்கணும் ஆம்பளை எப்படி நிக்கிறேன்னு கேக்குறாங்க ஐயோ நான் கேமரா வச்சுட்டு போன பாருங்க நீங்க என்னவோ கேமரா இருக்கிறது மாதிரி தெரியல மாடு காலைக்கு போற மாதிரி பிட்டு கொண்டு வைத்திருக்கீங்களே அண்ணே நீங்க கேமராமேன் தானே வேற ஜோலியா இருந்தீங்களா அண்ணே நீங்க வீட்டுக்குள்ள யாரோ உங்களை கூப்பிட்டாங்க நாங்க நான் போகவே மாட்டேன் நீங்க போட்டோ எடுக்கணும் நீ வீட்டுக்குள்ள போய் சொல்லிட்டு நீ போட்டா போயிருக்கலாம்னு ஆம்பளையால நம்பி போட்டோ எடுக்கவே மாட்டேன் நீங்க போட்டோ எடுக்கணும்னு ஸ்டில்லு கொடுப்பீங்க திருப்பி போட்டோ எடுத்த பின்னாடி கழுவி வச்சிருப்பேன் நீங்க வந்து வாங்க மாட்டீங்க பிரிண்ட சரி நான் போட்டு நட்டமா ஆனா பொம்பளை ஆளுங்க போட்டோன்னா நீங்க சார் முதல்ல அந்த பிள்ளையோட முகத்தை பார்த்து பேசுங்க சார் அப்ப நான் தான் பார்த்து பேசுறேன் நீங்க வேற மாதிரி பேசுங்க நீங்க நிக்கிறீங்களா சார் நான் நிக்கிறேன் சார் நீங்க போற மாட்டீங்க என்ன எங்க வேணாலும் ஓரமா தான் நிக்க சொல்றாங்க ஏன் இல்ல நீங்க அங்க இருங்க கேமரா வச்சுட்டு வந்துட்டு இதுல பிலிம மாட்டல வந்து வச்சு கேமராமேனுக்கு கண்ணு மாதிரி தெரியல போயாங்கிட்டு போட்டோ எடுக்கிற மோரே பாரு பொம்பளை கண்ணு இப்படி குறுகுறுன்னு பாக்குற கண்ணு தெரியல அவனுக்கு ஐயோ போட்டோ எடுக்கலையா எடுப்பாருமா நான் பண்டிகையில நெல்லு பாரு பண்டிகையில நெல்லு பாரு பண்டிகையில நெல்லு வரும் நெல்லு வரும் பண்டிகையில நெல்லு வரும் பண்டிகையில நெல்லு வரும் வட்டியில நெல்லு வரு வட்டியில நெல்லு வரு வட்டியில நெல்லு வரு ஏ ஏ ஏ ஏ ஏ அவனே
நாட்டு மாடு நினைச்சு தாவிட்டாப்ல சென மாடான்னு வச்சு ஆளு சின்னதான் இருக்கா போர்வல மெயினா இருப்பான் அவனையா நான் இன்னைக்கு தம்பி பொம்பளையே ஐயோ ஏய் பாரு அந்த டேய் கார்த்திகே அந்த குழந்தை மூஞ்சிய பாரு எவ்வளவு ஜாலி ஐயோ இருடா டேய் உன்னை கும்புறேன் இருடா நான் இல்லடா பொம்பளை அங்கே நிக்கிறாடா சரி ஐயோ அப்பா நான் பொம்பளைன்னு யார் சொன்னது ஏண்டா இந்த பொம்பளை பிடிக்க வட்டவாடு எனக்கு தான்டா தெரியும் ஏண்டா நீ பப்புனு வேஷம் போடுறேன்னு நினைச்சே இப்பதான் தெரியும் நீ மாமா வேலையிலடா பாத்துருக்க இப்பதான் தெரியுமா எப்படா கூட்டிட்டு வந்து ரெடி பண்ணி விட்ட அந்த வேலையில ஜாயின் ஆகி 3 மாசம் ஆச்சு அப்படி அண்ணே 50 ரூபா தர்றேன் மோரே பாரு ராஸ்கல் ஆண்டா நீ பாட்ல 50 ரூபா கொடுத்து கூப்பிடுறிய அந்த புள்ள என்ன நினைக்கு ஏமா நீ சும்மா ஆமா ஒரு 500 ரூபா கொடுத்தா சும்மாவா மானம் கட்டவனே இதுக்கு போய் ஐயோ என்னடா இன்னைக்கு தான் குட்டி வந்து வெங்க ரெண்டு செட் ஆயிடுவாங்க ஃபிகர் சூப்பர் சிகர் போடுற ஏன் குண்டி ஏன்டா தடவுற பொம்பளை புள்ள இந்த போட்டல் வச்சுக்க அங்க தடவை ஏன் குண்டிய தடவுறான்டா நேத்து ராத்திரி எம்மா எம்மா பச்சை கிளி அச்சா அச்சா பச்சை கிளிடாவ அப்புறம் நான் எதை கிளிக்குது வேற மாதிரி இல்ல சொன்னே பச்சை கிளி என்னடா என்னடா சொல்ற சங்கீதம்னே பாசமுள்ளே பாட்டியடி பாட்டுக்கடி பாவலடி மூணியார் ஆடுவோம்னா அந்த புள்ள குண்டியை பார்த்துட்டு நீங்க ஆடுங்கங்க உட்கார்ந்து ரசிக்கிறேன் நான் ஆடுறேன் நீங்க உட்கார்ந்து பால் போடிக்க ஏதாவது எப்படி எப்படி ஆடுதுண்டாடியா ஐயோ பாசம் பாசமுள்ளே பாட்டியடி அந்த புள்ளைய தொட்டுனாக்குன்னா சரி ஏன் குண்டி அப்பா பொம்பளை நாள் நீ கரண்ட் அடிச்சு போய் சேர்ந்துடாம கரண்ட் கூட அடிச்சாலும் பரவாயில்ல ஆனா எங்க அப்பா சொன்னாரு ஒண்ணு சண்டையில தடலாம் பாசமுள்ள பாடியடி பாசகட்டு பாவலரே ஆடே விளையாடே ஏய் ஓடுடா அடி ஆடே அடடா ஏய் ஏய் ஆடு எப்படி எப்படி கொடுத்துட்டு வர்றா என்னையும் கிட்டத்துல விட மாட்டேன் இதை தானடா கேட்டா எப்படி இருக்கும் சரியா வருமா வராதான்னு என்னையும் கிட்டத்துல விட மாட்டேன்ற நீயும் போய் கிட்டத்துல- சரி சரி ஒரு குத்து குத்து கோச்சிக்கிறா குத்து எனக்கு வேணாம்னே ஏப்பா எனக்கு நீயே போதும்னே எங்கடா தரவல ஏ பாகான ஏ நாங்கள் பாடுவோம்ல சரி எங்களுக்கு என்ன பாட தெரியாதா தம்பி வனே சொல்லுங்க என்ன ஏன் கம்மண்டு உட்காந்துருக்க இல்ல என்ன கம்முன்னு உட்காருங்க தலைவர் பேசும்போது பார்த்தா பிடிக்கலையா ஐயோ எவ்வளவு சூப்பரா நானும் பாடுவேன் பாடுங்க என் பாட்டுக்கு நீ வாழ்த்துருவியா நீ உங்க பாடு பாட்டை பாடு எதிர்பார்த்தா நிக்கிறேன். பாரு உங்க பாட்டை எதிர்பார்த்தா இருக்கேன் மழை பெஞ்சு ஊரெல்லாம் தண்ணி ஓஹா மழை வேச்சி ஊரெல்லாம் தண்ணி இன்னைக்கு அடுத்த வரி தெரியுமா தெரியாதா மழை அஞ்சு ஊரா அதுக்கு அடுத்து என்னடா மழை பெஞ்சுட்டு சொன்னேன் பெரிய பெரிய மழையே கிடத்துல வரும்போது அந்த கண்ணு மறைச்சிருச்சுடா மழை பெஞ்சு ஊரெல்லாம் தண்ணி அந்த மலையாண்டி சாமிக்கு ஏயா? என்ன வந்தல இருந்து விளம்பர படுவோடா இருக்கு வேற என்ன செய்யுது மத்திய எப்படியாவது ஆமா ஏ பாட்டு அப்படி திகில பட்டப்பட்டு போறா மச்சிருக்க இஷ்டப்பட்டு உதவியா வச்சுக்கிட்டி வாங்கித்தாரே கூறப்பட்டு போடு அண்ணா அண்ணா என்ன ஏ அங்க மாட்டிக்கிச்சா? ஏ நீ விளைக்கமா விளைக்க
ஏய் என்னடா அந்த ஆளு கத்த நீ ஏன்டா கத்துற? அட நாதாரி ஏன்டா நீ கத்துற? ஏய் என்னடா? ஐயோ அப்பா ஏண்டா நீ உட்கார கண்டு சரியா போச்சு. இந்த புள்ள உட்காந்து போகாதமா. நான் வந்தேன்னா அவ்வளவுதான். அப்புறம் சகதிக்குள்ள கையை விட்டு மாங்காரவா குச்சி மாதிரி இருந்துகிட்டு என்ன கிட்ட வராத, வேணா நசுக்கிடுவேன். நெத்தியில பட்டப்பட்டு ஓடி வச்சி பட்டு உத்தமியா நீயும் வச்சி ஓடு 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 உருவாக போடுகிற பொம்பளை அம்மக்கார ஓரத்தில கண்ணத்தா. கண்ணுக்கா என்னப்பா ஒரு மாதிரியா மாடு ஒரு உற்சாக்குது. என்னையா நீ சுத்தி சுத்தி பாக்குற? பாட்டு கத்துக்கிற வந்திருக்காரா? நீ அந்த புள்ளைய சுத்தில வந்த ஏடா நேத்து நைட்டு ஃபுல்லா பித்து கொண்ட மாதிரி தெரிஞ்ச 6:45 நான் பட்டபாடு எனக்கு தண்டா தெரியும். நீ பாட்டு அவன் நடிக்க மாட்டேன் இவன் நடிக்க முடியும். போன் அடிச்சா மயில் அப்பு சுவிட்ச் ஆஃப்னு வரும். அவங்க நாடகம் பார்க்க வந்தவங்க இல்ல, கோயில் கணக்கு பார்க்க வந்தவங்க. இல்ல அது வேற வங்காளி அவருக்கு. இது வேற வங்காளி சாமி. இவங்க மேல விட்டு பங்காளி, அவங்க கீழே விட்டு பங்காளி. வாங்கத்தா என்னமா பார்த்தா எங்களை பார்த்தா என்னமா அந்த மாதிரி வாந்திக்கு வர்ற மாதிரி அங்கிட்டு போய் உட்காந்துக்கிட்டே நானே அவங்க அங்கிட்டு உட்காந்துருக்காரு. நான் கவலையில இருக்கு. சரி விடுனே விடுனே. என்னமா இங்கிட்டு போய் இவங்க ஆம்பளையாலும் இங்கிட்டு பொந்துக்குள்ள நுழைஞ்சுக்கிறாங்க. அவங்க ஆத்தா மாதிரி ஊரை என்னமா ஓட்டு விட்டு மேல ஏறிக்கங்க. பாக்கி அங்கிட்டு வந்து உட்காந்து நல்லா கலந்து ஒரு நாளைக்கு திருச்சி அதை விட்டுட்டு போய் அங்கிட்டு தனாம கவலையா இருக்க போறீங்க. அவங்க ஓரமா இருந்து புருஷனை எப்படி திட்டலாம்னு யோசனை பண்றா காலையில. அதுதான் தினம் திட்டத்தானே செய்வாங்க. ஏண்டா உன்னை சாகுற மாதிரி கேட்டாப்ல என்னமாட உனக்கு இப்ப ராகவலியில பாடுற? வாய அப்படி வைக்காதீங்க. எனக்கு வேற மாதிரி நோக்கம் கிளம்பி. என்னென்ன நோக்கம் வருது? வாயா அப்ப நீங்க ஏதாவது தண்ணியே கொடுத்து கொப்பளிக்க சொல்லணும் அவனை. வாய எவ்வளவு பெருசு. சில நேரம் கரண்ட் எடுத்து செத்து. ஏய் இந்த பிள்ளைக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஒரு கப்பா பயந்துருச்சு. என்னமோ யோசிச்சுட்டு வந்திருக்கியா மறந்துட்டியா நம்மள வந்து. பஞ்சவர்ண பச்சை கிளி செய்தி பிள்ளையா. என்ன என்னைய பார்த்தா எப்படி தெரியுது? சுதியோட பாரு அவட்ட சொல்லி பாரு. அவங்க எதுக்கு அவங்க நம்ம வாட்டுக்கு வாய்ச்சு அவங்க வேற அதிகப்படுறாங்க. அதெல்லாம் வாசிப்பாரு சூப்பரா வாசிப்பாரு. பாக்கு வத்தல மாத்தணும் பொத்திக்கிட்டு உட்காருங்க. நான் பெரிய இந்த உன்னி கிருஷ்ண நீங்க இந்த இசைஞான இளையராஜா பெரிய நொட்டு நொட்டுன்னு தட்டிடுவீங்க. பாட்டுக்கு வாய்த்து நீங்க அதிகப்படாதீங்க. நீங்க பாட்டுக்கு பேச கம்முன்னு உட்காருங்க. பாக்கு வத்தலம் அருள் திருப்புளி எடுத்து வந்து புதப்போன்னு குத்தி போடுவேன். அப்புறம் பொத்து பொதுன்னு தட்ட முடியும். தட்டுறதுக்கு இடம்லாம் பொத்து பொத்துன்னு தட்ட முடியும். பாக்கு வத்தல மாத்தணும். பாப்பா வா அண்ணே அவன் அந்த பிள்ளை பாடி கட்டு. பாடி கட்டா பாரு எப்படி இருக்கு. இது பெரியமா மகடா. ஆளக்கண்ண மீசியா கண்ணா திடீர் பெரியமா. அந்த மீசியா தள்ளி வச்சிருக்காரு. அம்மா நல்லா இருக்கா? தம்பி நல்லா இருக்கானா? ஏன்டா கட்டி நெருங்கி வரும்போது விட மாட்டேன். அம்மா நல்லா இருக்கு என்ன கட்டி பிடிக்க போறாளா? கட்டி நான் எப்ப பிடிச்சேன்? நான் எப்பட கட்டி நெத்தியில எத்தனை ஓடுதே நெத்தியில வட்டப்பட்டு நெத்தியில எத்தனை ஓடுதே வட்டப்பட்டு என்ட்ரன்ஸ்ல வச்ச போட்டு நாடு செலிக்கணும் போட போதே அழிப்ப. இன்னும் இருக்க மன்னாருன்னா மன்னாரு மன்னாரு மச்சா என்ன சொன்னாரு? ஆத்தங்கர ஓரமா கையடிக்க சொன்னாரு. நல்ல செட்டப்பா இருக்கே. இந்த இப்ப 4 பேர் கிளம்பிட்டாங்க. என்னத்தையும் ஞாபகப்படுத்தி விட்டாங்க. காலையில அடிச்சுக்கலாம். மன்னாரு நான் மன்னாரு மகிமையுள்ள அந்த கரை ஓரத்தில நட்டு முடிக்க சொன்னாரு. தகட 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 தில்லாலே தில்லாலே தகட தில்லா. அவன் எதுக்கு நிக்கிற
குடிக்கிறான் தெரியுமா? இப்படி பிள்ளை வர்றது தெரிஞ்சிருந்தா நான் 2 மாத்திரையை சேர்த்து போட்டு வந்திருப்பேன் தம்பி. எதுக்கியா சண்டாளைங்க அவங்க சும்மா இருந்தாலும் இந்த சண்டாளி ஏறிக்கிட்டு போறாங்க. போக கூடாதா, உன்னை கற்பமாக்கி விட்டுருவாங்க. இன்னைக்கு மாத்திரை விடாம வந்துட்டு நீ மாடு தம்பி கொஞ்சம் நீ ஏதாவது உரின்னு கிளப்பி விடுப்பாரு. அப்பா மருதமணி அவங்க வாத்தியார் சொல்லி கொடுத்த 2 வார்த்தையா இது ஒண்ணு பதமுள்ள வா வா வாத்தியாரே வா புத்தி கொடி அந்த புள்ள சொன்ன சொல் தவறாது. படக்குன்னு செஞ்சு உரிச்சுனா என்ன செய்யும்? அடிவா வா வாத்தியாரே வட்டி கொடி ஏ புஞ்சி கிளி ஓ இஷ்டப்படி என்ன கட்டி கொடி அரணியாச்சு நாடாச்சு போடுமா வர வர வா வாத்தியாரே வா புத்தி கொடி ஓ புத்தி கிளி இஷ்டப்படி. இல்லம்மா ஏன் யோசனை பண்றான் தெரியுமா? என்ன பண்றாரு? துணைக்கு வந்தோம் சொன்னோம்ல, அவனையும் பாத்துக்கிறேன் உன்னையும் பாத்துக்கிறேன். அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. அவன் மீச மட்டும் தான்டா பெருசு. அப்ப என்னமோ நீட்டமா என்னமோ கொண்டு வந்தாரா? அது அருவாடா. அவன் கிடா உரிக்கிறாளு. நீ பார்த்து இருந்துக்கப்பா. எனக்கு வந்துருச்சு அசையில் ஓடி வந்தே அசையில் ஓடி வந்தே காயோ தேவையில்ல யாருமில்ல நீ இருக்க நான் இருக்க வாசமில்ல வந்துருச்சு அசையில் ஓடி வந்தே. ஐயோ இது தேவை மயிரான்னு கேக்குறேன். யாரும் உன்னை ரொமான்டிக் பண்ண சொன்னா? நான் இதுக்கு தேவை. அவரா வர்றாரு வேணானா சொல்ல முடியும். ஏய் சோடா கடை இருந்தா கொடுப்பா. தலஜி உனக்கு சோடா இருந்தா கொடுமா. பட்ட சாராயம் இருக்கு குடிக்கிறேன். தம்பி பட்ட சாராயம் இருக்கு குடிக்கிறியா? என்ன பாக்குறீங்களா? பக்கத்துல போய் சொன்னா கேக்குறியா? நீ சொல்லி கொடுத்து நான் எதுமே சொல்லலடா. வரும் சொல்றாங்க சுடு தண்ணி குடிக்க சொல்றா. டேய் இந்த பிள்ளை டேய் நான் கொடுத்தேன். சிங்கினா சிங்கி அடியா. ஆமா அடி நாடு இருக்கு நிலைமையில நாங்க இருக்கு நிலைமையில ஓட்டலுக்கு போக முடியல. எங்க கூட்ட மேல உருப்படியா திட்ட முடியல. சத்தியமா சொல்லுறேன் அதுக்கு மேல அடி பவராஜ் எங்க போட்டா அண்ணே கொஞ்சம் எக்கோ எங்கும் புகழ்ந்துவாங்க. எங்கும் புகழ்ந்துவாங்க. ஆமா 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 இங்கு நானும் நான் துவங்க நான் துவங்க அன்னையானே சுந்தரியே யான தங்கமே தவிக்க விட்டு தேடலாமோ தேவதைய காணமே. அடி எங்கு புகழ் விளங்க இங்கு நாடு நான் துலங்க இங்கு நாடு நான் துலங்க அடையாத சுந்தரியே மரதங்கே அட 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 சாமான தொட்டு கூட அப்படி இல்லண்ணே
செய்யும் தொழிலே தெய்வம். என்ன செய்யும் தொழில்? எந்த தொழில் கூட்டி வந்திருக்கீங்க? தம்பி உனக்கு பெட்டி குல தெய்வம். சரி. அண்ணனுக்கு ஆல்ரவுண்ட் குல தெய்வம். சரி. தம்பிக்கு அவருக்கு மிருதங்கம் குல தெய்வம். அவருக்கு தாளம் தெய்வம். எனக்கு இது தெய்வம், அவனுக்கு அது தெய்வம். ஆமா. செய்யும் தொழிலே தெய்வம் இல்லையா? தெய்வம். ஏதோ செஞ்சாலும் தெய்வம். அது சாப்பிட்டு இந்த ஊருல நினைச்சே ஒரு பேருல நினைச்சே. வரியா வரியா வரியா. வர 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 வர. ஏப்பா ஏய் டேய் என்னடா அடிக்கிற? என்னடா செய்ற? என்ன ஒலிம்பிக்குக்கா போறீங்க? என்னையா இப்படி அடிக்கிறா? என்ன செய்ற? அண்ணா நல்ல உடம்பு கொடுக்குறீங்க. நடக்கிறதுக்கு வாழ்த்தது நீங்க அண்ணா, வாச்சதுக்கு நடந்தது நீங்க நீ ஆளை முடியாதா? பார்த்த உடனே நாங்க நடந்து வந்தா இப்ப என்ன செய்ய போன? அதுலயும் ஊரா சேமணி என்ற வேணும் இப்பதான் நினைக்கிறேன். சரி. நடந்து போறதுக்கு இந்த வாசி பார்த்தீங்கன்னா ஆட்டத்துக்குலாம் கொளுத்துருவீங்க. ஆத்தாடி நடக்க மட்டும்தான் வாசிப்போம், ஆட்டத்துக்கு நாங்க நடந்துருவோம். சாப்பிட்டு கைகாலி சண்டைக்கு போய் வரோம். அடி சாப்பிட்டு கைகாலி சண்டையிலே ஏறி. போடு. ஏய் கார்த்திகே இங்க வாடா. என்னடா பின்னாடி ஈரமா இருக்கு? ஏய் டேய் என்னையா? ஈரமா அந்த பைலட் கேட்டா தம்பி ஈரமா இருக்கா இல்லையாடா? அண்ணே ஆ. ஈரமா மட்டும் இல்லண்ணே, ஆத்தாடி பின்னாடி மருதமணி கிழிச்சிட்டானடா சண்டாலே. என்னையா அது? ஏய் இரு. ஏய் தம்பி மருதமணி கார்த்திகராஜன் பின்னாடி என்ன செஞ்சிட்டாரு? கிழிச்சு என்ன செஞ்சிட்டாரு? கிழிச்சிட்டாரப்பா. அவன் கிழிச்சிட்டாங்களே ஒருத்தன் சொல்றேன். இந்த சேப்பு பண்ணி பறிச்சு பொழந்தேன். உனக்கு சொன்ன உடனே சந்தோஷம் தாங்க முடியலையே. மைக்க தூக்கிட்டு மண்டே உடச்சு போடுவேன். போயாம அடி சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு போட்டு ஏறுது கிக்கு எனக்கு. என்ன ரொம்ப சோகமா இருக்காப்ல? என்னண்ணே என்னையாச்சு? யாருடா? ஒத்தையிலே உத்தரமா தளபதியா போச்சு. சரி அழுக, அதுக்கு என்ன செய்யற? ஒரு குத்து குத்துக்க எப்படி? அந்த ஆளு அருவாட்டை ஓங்குறாரு. இல்ல போன் பேசிக்கிட்டு இந்த நேரம் தொட்டைன்னு வச்சுக்க. மேடையில அதெல்லாம் இல்ல. ஐயோ தம்பி கார்த்திகே, தம்பி கார்த்திகே மருதமணி உட்கார்ந்து குத்த சொல்லியா? சாப்பிட்டு கைகாலி சண்டைக்கு போய் வா. பேச போறியாப்பா? நீ 6 மணி நேரம் இவருங்க மேடையில் குடிச்ச மைக்க விடலையா? வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தில் வெகு சிறப்பாக நாடக கலைஞர் ரசிகர்களை வசியப்படுத்திய மருதங்குடியை சேர்ந்த அழகு அவர்களுடைய புதல்வர் ஆகிய மருதமணியை சேர்ந்த மருதமணி அவர்களுக்கு எங்களது மேலவட்டியின் சார்பாகவும் மற்றும் விழா கமிட்டியின் சார்பாகவும் இந்த மலர் மாலையும் பொன்னாடியும் அணிவிக்கப்படுகிறது. நன்றி சொல்லு போமாண்ணா. என்ன அதுக்கு நன்றி சொல்ல? பொன்னாட ஒத்தி மாலை விட்டுருக்காங்க. ஏன் அரப்பை மோதிரமா விட்டுருக்காங்க? தங்க வைக்கிற வரைக்கும் ஒரு மோதிரம் போடுவாங்க. என்ன மோதிரம் அரப்பவே எவ்வளவு விற்குது? 5000மா? இல்லண்ணா 7300. 7300 தானா? அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. நம்ம இனிமேல் தங்கம் வாங்கி கொடுக்குறேன். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை ஒருத்தி கௌரவப்படுத்திய இந்த மாங்குடி கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியர்களுக்கும் மேலவட்டி பங்காளிய இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய மேலோட்டு பங்காளிகளுக்கும் நாடகத்தை பிரார்த்தனை நடத்தக்கூடிய குடும்பத்தார்களுக்கும் இன்னும் சுற்று வட்டாரத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் அங்கிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்க தாய் குளங்களுக்கும் ஆமா, இங்கிட்டு ஒளிஞ்சுக்கிருக்க இளைஞர் சிங்கங்களுக்கும் ஆமா, அங்கிட்டு மல்லாந்துடாதீங்கப்பா. வந்து கணக்குள்ள நல்லா கலகலன்னு உட்காந்து சிரிப்பாங்களா, அதை விட்டு போட்டு அங்கிட்டு இங்கிட்டு உட்காந்துட்டு கையில் இருக்க அப்படின்ட்டு உட்காந்துருக்கேன். ரசிக்கக்கூடிய பெருமக்களுக்கும் வெளிநாட்டிலிருந்து ரசிக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் எங்களை எல்லாம் அவரவர் கைபேசிக்கு கொண்டு செல்லக்கூடிய யூடியூப் சேனல் அன்பு தம்பி கீழே கொடுமுள்ளூர் கனி
அன்பு அண்ணன் கே மீடியா கண்ணன் அவர்கள் சார்பாகவும் அன்பு தம்பி குனிஞ்சுக்கிட்டே இருக்காப்பா, தலை நிமிந்து காட்டுப்பா. அன்பு தம்பி குனிஞ்சுக்கிட்டே இருக்கிற தம்பி பேர் என்னப்பா? அருண் மீடியா அவர்கள் சார்பாகவும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம். நன்றி. உண்மையிலேயே வணக்கம். இங்கே வந்து தம்பி மணி என்ற வந்ததில் வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தம்பி மணி என்றனை போட சொல்லும்போது எதுவுமே மறுப்பு தெரிவிக்காமல் அவங்கள்ட்ட சொன்னேன். இன்னைக்கு மணி என்ற வர்றதுக்கு வாய்ப்பளித்த கிராமத்தார்களுக்கும் எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி தான். இருந்தாலும் இன்னைக்கு நம்ம ஜெயந்தி வரலன்னு சொன்னால் நான்லாம் ஒரு அஞ்சரையிலேருந்து பித்து பிடிச்சி போனேன். ஏன் முதல்ல சொல்ல மாட்டேன்டா என்ன தெரியும்? என்ன தெரியும்? அந்த பிள்ளை சங்கத்தில் இருந்தால் நம்மளுக்கு தெரியும். சங்கத்தில் இருக்கவங்க நடிக்கலைன்னா தெரியும். ஆனா பிச்சு விட்டோமா? ஆமா. எப்படி? ஏய், நீ எங்க நாடத்துக்கு கூப்பிடுற மாதிரி இல்லையே? நாடடி இந்த கிராமத்திற்கு வருகை இருந்த ஜெயந்தி அவர்கள் சார்பாகவும் எங்கள் கலைக்குழு சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம். வணக்கம். ஏப்பா ஏ கார்த்திகே, இந்த மருதமணியை உட்கார்ந்து ஆட சொல்லுங்கப்பா. என்னையா பெருமையா தானே பேசுறேன்? ஆமா, இப்ப நான் ஒண்ணு உங்களே பெருமையத்தானே பேசுனேன். தம்பி அவரை உட்கார்ந்து ஆட சொல்லுமா வேணாமா? இந்த பயலுகளுக்காண்டி வேற யாருக்காண்டி? போதுமா? ஏய் எனக்கு உட்கார்ந்து எந்திரிக்காதுப்பா. கார்த்தி அவர் உட்கார்ந்து ஆடட்டு, நீ உருண்டுகிட்டே ஆடுறா பாப்பா. இந்த வாத்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டியால, நீ என்ன பண்ண வேணாம், அவங்க ரெண்டு பேரும் பட்டுக்கோட்டை அம்மாளே இவர் வந்து ஒன்னேதான் முதல்ல உட்கார சொன்னாரு. தம்பி நீ முதல்ல உட்காரு, அதுக்கப்புறம் உன்னைய பார்த்து அவர் மரமணி உட்காருவாப்ல. எங்கும் புகழ் தூவாங்க குத்துரண்டி தெடைய தூரா குத்திராடி போமா ஆடி குத்திராடி உட்காருவா. ராடி தெடைய தூரா குத்திராடி. தானி எடுக்கிற மாதிரி என்ன நினைச்சேனே, அது நம்ம எல்லாத்துக்கும் ஒத்து வந்து நம்ம தான் அவுட் ஆயிடுவோம் போல. ஆமாண்ணே, நான் உண்மையிலேயே அவங்கள முன்னாடியே பார்த்துருக்கேன். பின்னாடி பார்க்கத்தே நீ இருக்கு. குத்திராடி குத்திராடி தெனைய போறா குத்திராடி போறா போறா. குத்திராடி 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 மருதமணி குத்திராடி. கொஞ்சம் விளைக்குமா? ஏப்பா ஏய் என்ன உன்னை ஆட சொன்னாமா, உன்னை பஞ்சாயத்து பேச கூப்பிட்டு வந்தா. ஏய் உட்காது, அவன் எப்படி அண்ணா உன் தம்பி, நீ திண்ணைய பிடிச்சி நடக்க போது அத சொல்லுவானா? ஆமா, அவன் நீ சொன்னது செஞ்சானா? உட்காந்து ஆட சொன்னா நான் உட்காந்து. ஏய் உட்காந்து ஆடனா அது இல்ல. வாடா தம்பி, நல்லா ஒரு தடவைக்கு மேல ஆட முடியாது மருது, இங்க கொஞ்சம் விளைக்க. நீ ஆடுற முதல்ல. குத்திராடி குத்திராடி தெனைய தூரா குத்திராடி. சூப்பரா அந்த மாதிரி என்னப்பா எப்படி உட்கார்ந்தான்னு பாக்கலையா? தம்பி 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 நான் சொல்ற கேளு. ஒரு மனுஷன் வந்து வேற சிந்தனையில இருக்கலாம், ஏன்னா வரும்போது டென்ஷன்ல இருந்தாப்ல. ஒரு தடவை நல்லா
மரமணி இதே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சரியா கரெக்டா பார்த்து ஆமா உனக்கு திறந்து குத்து. என்ன உனக்கு அடுத்த வாய்ப்பு கிடையாது இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக்க ஏமா நீ தயாரா இருந்துக்கமா நீ இங்க நின்னுக்க பொசிஷனா நீ இங்க திரும்பி குத்துறா குத்திராடி தெனைய தூரா குத்து அடே ஆடே ஆடுறா பாப்பா மருதமணி ஆடு ஆடு குத்திராடி மருதமணி குத்திராடி ரெண்டு பேர் உட்காந்தாங்க நீ நாடகத்துக்கு வச்ச நீ ஆட வேணும் விளக்குமார் பிஞ்சு ஆண்டா நான் இத்த தண்ணி உருவம் உட்காந்து குண்டி வலிக்குது நானே ஆடி ரொம்ப நாளா செஞ்சேன் இல்லண்ணே 2 பேரும் உட்கார்ந்து ஆடுனீங்களா இல்ல நான் உட்காந்து ஆடவே இல்லை தம்பி சொல்லுச்சுல ஒரு உடம்பு உட்கார்ந்து ஆடுனேன் என்னன்னு அது எப்படி நான் நேக்கா என்னைய உட்காந்து ஜென்டிலா நல்லா ஆறுங்க நல்லா பாருங்க மணி ஆயிடுச்சு ஏன்னா நாடகத்தை நல்லா ரசிக்கக்கூடிய பகுதி மணி ஆகலைன்னு வச்சுக்க என்ன பண்ணுவ ஏப்பா உள்ள முடிச்சுட்டு உள்ள போக மாட்டீங்களா ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்டா இந்த ஏரியாவில் நாரதர் வள்ளி தர்க்கக்கூடியவங்க நாடகத்தை நல்லா ரசிக்கக்கூடிய பகுதி சரி அதனால உங்களை காதல் பண்ணலான்னு இருக்கேன் காதல் பண்றாரு காதல் அப்படின்னா என்ன அது எப்படி இருக்கும் அப்படின்னா என்ன நான் பேச ஏமா என்ன நான் பேச அண்ணன் எடுத்து சொல்வார் அப்படியா மொழி பேச்சு காதல் பண்ணா என்னன்னு தெரியாது தெரியாதே உங்களை ரொம்ப விரும்புறாராம் விரும்புறீங்களா அப்படி அண்ணே உங்களை என்ன பண்ண போறேன் தெரியுமா என்ன பண்ண போறீங்க தும் சே பியார் கர்த்தே என்னது அவர் என்ன சொல்றாரு கேளுமா நீ பேச வேணாம் என்ன சொல்றாம நீங்க ஒரு நாளைக்கு 2 தடவையா காங்கிரஸ் போடுறது அண்ணே ஓ இந்த வீடு கட்டறதுக்கா டிக்கோ மக்கோ சக்கோ அப்படினா அவனால முடியலன்னா நான் என்னையும் செய்ய சொல்றேன் நம்பி என்ன இந்த இதுல ஒண்ணே கூட்டி வரணும் எழுதிருக்காங்க இதுல எழுதிருக்காரா திம்ரா கும்ரா சம்ரா அப்படினா தெரியுமா சொல்லுங்க உன்னால ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா நோத்தாலையும் கூப்பிட்டு வர சொல்றியா தம்பி நீ பேசிக்கிட்டு உங்களுக்கு உதவி பண்ண வந்தவளே அவங்க ஆத்தாலே இழுக்கிறீங்க சண்டாளைங்களா என்னப்பா இது என்ன நொன்னப்பா ஒழுங்க மொழி வைத்து பேசியா தம்பி இப்ப நீ கோவிக்கிறிய இப்ப குடும்பத்துல வயக்காடு தொழில் வச்சிருக்கோம் ரொம்ப வேலை வெட்டியா இருக்கு இவங்க முடியல உங்க ஆத்தால கூப்பிட்டு வர மாட்டியா அவங்க மொட்டாடி சொன்னாங்க என்ன நீங்க இப்படி கேட்கலாமா அண்ணே சொல்லுங்க பிர்கா துர்கா அப்படின்னா என்னன்னு தெரியுமா என்னது இது சிமெண்ட் முடிய பிரிச்சு வச்சிருப்பீங்களா நீங்க வந்து பிரிக்க மாட்டீங்களா அந்த பிள்ளை சந்தேகத்தை நீங்க வந்து பிரிக்க மாட்டீங்களா அந்த பிள்ளை டயர்டா இருக்கும் சிங்கிலி மங்கிலி சங்கிலி ஒரு நாளைக்கு அது என்னது ஒரு நாளைக்கு 3 தடவை என்ன காலையில ஒரு தடவை மதியம் ஒரு தடவை நைட் ஒரு தடவை மாத்திரை கொடுக்குறாமா ஒன்னோட நான் கட்டிக்கிட்டு என்ன புரியுற மாதிரி சொன்னாதானே என்ன சொல்றேன் தெரியுமா நீ தயாரா இருப்ப நான் வந்து தொங்காசு போறேன்றியா அண்ணா என்ன தொங்காசுனா என்ன தொங்காசுனா தெரியாதா தெரியாதே அந்த பிள்ளை சொல்லுங்க எனக்கு ஒண்ணுமே தெரியாது இப்ப நீ உண்டியல் உண்டியல் எந்த உண்டியல் இந்த இப்படி இருக்குமே பாவா நாடகத்துக்கு வந்ததுக்கு உண்டியலா உண்டியல் தான்டா தொங்காசு கதை சொல்றாரு நீ இந்த உண்டியல் பொதுவா சொல்ல வரீங்க சாமி அங்கிட்டு இருக்கு நாங்க சாமி மணி என்ன அவர் சாமி இது உண்டியல் சரி நான் போய் சாமி கும்பிட்டு வந்துட்டேன்னா கும்பிட்டு வெளியே போக போறேன் சரி அப்போ உண்டியல் இருக்கு ஆமா சாமி மட்டும் கை வெறுங்கையா போக கூடாதுல்ல இது உண்டியல் அப்போ 5 ரூபா காசு எடுத்து அப்படியே போடுறேன் டொங்குன்னு நமக்கு எந்த ஊருனே டொங்குன்னு சத்தம் கேக்குமா சரி உங்களோட சேர்ந்தா நானும் செருப்படி வாங்கிடுவேன்ல காசு வந்து டொங்குன்னு வந்தா டொங்காசு அவரோட சேர்ந்த செருப்படி எல்லாம் கிடைக்காதுல்ல இன்னும் 1000 ரூபாய் சேர்த்து அடுத்தது கிடைக்கும் கவலைப்படாது அல்ல அது இருக்கட்டும்னே சரிம்மா நம்ம நீ தாளம் முடிச்சு போடுவியா அரே தாளம் முடிச்சு போடுவியா அது உள்ள போகாத குச்சிட்டு திணிச்சு விடணும் சரி எப்படியோ என்ன நீங்க திரிச்சு விட்டு அவசியம் அடி வாங்க வீட்டுக்காரன் புரட்டு மியூசியம் வச்சிருக்காங்க அண்ணன் உங்களுக்கு தெரியாதா ஹிந்தி ஹிந்தி சொல்லி கொடுப்போம் சொல்லி கொடுங்கண்ணே நீங்க என்ன ஹிந்தி சொல்லி சொல்லித்தாங்க எடுத்து சொல்லுங்க ஏக் ஏக்குன்னா ஒரு வரல விடணுமா எதுல எதுல எண்ணிக்கை தோ 2 விரல் தீன் 3 விரல் 3 விரல் சரியா விட்டுருக்கனா இல்ல 3 விரல் நீட்டிருக்கனா அல்ல கரெக்ட் சார் 4 விரல்
பாஞ்ச் மொத்தமா 5 வரல விட்டுரு. ஆர் ஏலே அது ஆறுண்டா தமிழ்டா. அவன் படிச்ச வாத்தியார் அப்படி வாத்தியாரா இருக்க அந்த ஆளுக்கு 5 வரதான் தெரியுமா? தெலுங்கு பேசுறானே. தெலுங்கு நீங்க இப்ப வந்து தெலுங்கு உங்களுக்கு சொல்லி தரேன். தெலுங்கு என்ன சொல்றது? லூ மட்டும் போடணும். நான் லூ போட மாட்டேன். நான் லூ போட்டு பேச மாட்டேன். அவங்கள பேச சொல்லுவாங்க. சரி நான் சொல்றேன். ஒரு சாமான சொல்லுவேன். பெட்டி பெட்டி லூ. அது மாதிரி சொல்லுமா அவர் என்ன வெட்டிலு நல்லா அது லூ போறா. மிருதங்கம் மிருதங்கம் லூ. ஆல் ரவுண்ட் ஆரலு நல்ல வாய் லூ போறது அப்படி. மைக் செட் மைக் லூ. தாளம் லூ. ஆரலு பூ பூலு. வேணுமான்னு கேளு. அம்மா ஒண்ணு வேணாமா உங்களை காதல் பண்ணாரு. காதல் எப்படி தெரியுமா? காதல் தெரியாதே. ஏய் ஓயாம அத சொன்னேன்னு நீ நான் சொல்லுங்க, சொல்லுங்க, புரிஞ்சுங்க. தெரிஞ்சுருவோம்டா. என்னடா பாட்டே படம் ஆடிக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். என்னடா டேய் பிள்ளை மண்டையில அடிக்காதடா. பாட்டு படிக்க முடியாது கட்டி பிடிக்கிறேன். ஆ? மண்டையில அடிக்கிறான் தெரியுமா? ஏன் என்னமோ சொல்ல வந்தாரு. என்ன சொல்ல வந்தாரு? ஏன் மேலயா சாமி மரம் கொலக்கசல் உள்ள போயிருவீங்க. என் மேல டான்ஸ் உட்காந்து சொல்லவா? ஆத்தாடி என்ன ஒரு திட்டம்டா. என்னை கொள்வது எவ்வளவு சுலபமா இருக்கு. கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா என் கண்ணம்மா என் நெஞ்சில பால வார்த்தது என்ன சொல்லம்மா. கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா என் கண்ணம்மா என் நெஞ்சில பால ஊத்த வந்த பொன்னம்மா. மாறாப்பு போட்டு வந்த மானே மானே மந்தார பூவில் வந்து தேனே தேனே அடிரஞ்சுகமே அடிரஞ்சிதமே அடிரஞ்சுகமே அடிரஞ்சிதமே. கண்ணுல பால ஏஹே கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா என் கண்ணம்மா என் நெஞ்சில பால வார்த்ததென்ன சொல்லம்மா. கூடி முத்தெடுத்து கோர்த்து வச்ச பல்வரிசை பார்த்தா அது சுதி ஏறுது. அடியாத்தா அது சுரம்பாடுது. சாத்துக்குடி சாறு எடுத்து தேய்ச்சி வச்ச கண்ணத்து தாரே அத முழுசாகத்தா பக்கவாரே அந்தி பொழுதாகத்தா. தூத்துக்குடி முத்தெடுத்து கோர்த்து வச்ச பல்வரி பார்த்தா அது என்னை பார்க்கல காம்பவுண்ட் சுவர் மாதிரி தெரியுது உனக்கு. என் செவத்துல சாந்திக்கிட்டு ஆரம்பிக்கிறாங்கய்யா. இதுக்கு பேர் தான் காதலா? இதுல காதல் இல்ல, இது கள்ள காதல். தூத்துக்குடி முத்தெடுத்து கோர்த்து வச்ச பல்வரி பார்த்தா அது சுதி ஏறுது. அடியாத்தா அது சுரம்பாடுது. சாத்துக்குடி சாரெடுத்து தேய்ச்சி வச்சேன் கண்ணத்து தாரே அத முழுசாகத்தா பக்கவாரே அந்த பொழுதாகத்தா. உன்னிரல் பட்டது பட்டது என்னவோ பண்ணது பண்ணது. உன்னிரல் பட்டது பட்டது என்னவோ பண்ணது பண்ணு சூடேறு பொதுவாகத்தா கண்ணுல பால கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா கண்ணம்மா நெஞ்சில பால வார்த்ததன் சொல்லம்மா. மாறாப்பு போட்டு வந்த மானே மானே மந்தார பூவில் வந்து தேனே தேனே அஞ்சுகமே அடி ரஞ்சிதமே அடி அஞ்சுகமே அடி ரஞ்சிதமே. கண்ணுல பால
கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா என் நெஞ்சில பால ஊத்த வந்த பொன்னம்மா கல்லழகர் கோவிலே கண்டெடுத்த கல்லிசை நீரில் வந்து நடை போட்டது நெஞ்சில் வந்து எடை போட்டது தாம்பூலம் தான் போடாமல் அரிசி வந்த பச்சைக்கு தோளில் வந்து சுரம்பாடுது அதை பார்த்து அது சுகம் தேடுது மேளத்தை கொட்டணும் கொட்டணும் தாலியே கட்டணும் கட்டணும் மேளத்தை கொட்டணும் கொட்டணும் தாலியே கட்டணு கட்டணு ஆசாத்தி எனக்காகத்தான் இந்த ராஜாவும் உனக்காகத்தான் கண்ணுல பால